எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ரசிகன்ன்றதுனால என்னை கூப்பிட்ருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. சில வருஷங்களுக்கு முன்பு கேவிஎன் சார் கடைக்கு வந்திருந்தார். நான் இங்கே வெளில போயிட்டு வந்தேன். மாதிரி உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காருன்னு அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அந்த புஸ்தகம் வந்து அப்போ ஆங்கில புஸ்தகம் ஞாபகம், நீலம் தான் தமிழ் படுத்தினார்ல, ஐ திங்க் ஸோ. நீலம் எழுதுனது அது வந்து அப்போ இவர் கேவிஎன் இல்லை அப்போது இல்லை ஜனாதிபதி யார் இப்போது கேஆர் நாராயண். அவர் வந்து இவருக்கு ரொம்ப வேண்டியவர், இவருடைய ரசிகர்கள்னு சொல்லலாம். அதனால் அவர் மூலிமா வெளியிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. சீனியர் பராசர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அந்த இதுக்கு. அப்போது அதுக்காக நீங்களும் வரணும்னு சொன்னால் அப்போ நான் போயிருந்தேன். போகும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அதாவது ஜனாதிபதி வந்து ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வச்சுட்டு இருப்பார், நான் பக்கத்தில் நிற்பேன். அப்படி தான் எடுத்தது அன்றைக்கி. அவர் ரொம்ப இவரை பாராட்டி பேசினா அன்றைக்கி அவர் ஆனால் அப்போயே அவருக்கு உடம்பு முடியல. சில பாடல் அவர் பாடின சில கீர்த்தனை, சில மாமி தான் நிறைய கீர்த்தனை கூட பாடின்னு இருந்தாங்க ஒரு 1.5 மணி நேரம். அந்த காலத்தில் எனக்கு கொடுத்து வைக்கல அவருடைய சங்கீதத்தை கேட்குறதுக்கு. அன்றைக்கி வந்து அவர் அதாவது அவருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிற ஏஜ் ஒரு காரணமாக இருக்கான், முடியல, சிரமப்பட்டார். அப்புறம் மாமி செலுது கூட வந்து பாடி அன்றைக்கி நிறைவேற்றி. இது தான் எனக்கு வந்து அவரோட ஏற்பட்ட ஒரு நட்பு. அப்போ நீலம் இருந்தார், நீலம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் இருந்தார். இப்போ அந்த புஸ்தகம் ரொம்ப அருமையாக வந்துருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் படுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். நான் 1-2 நான் குறித்து வச்சுட்டு நான் படிக்கிறேன். எனக்கு நேரடி அனுபவம் இது ஒன்று தான் அவரோட எனக்கு ஏற்பட்டது. இவருக்கு சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருந்தது, நானும் ஒரு வேளை அந்த ஊரில் பிறந்திருந்தா இந்த அனுபவம் நானும் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். நிறைய, அதாவது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது. அத்தனை விஷயங்கள் அவர் சொல்லிட்டு வந்தார். சங்கீத விஷயமாக சொன்னால் தனிப்பட்ட முறையில் அவரோட ஏற்பட்ட அதாவது என்ன சொல்கிறது அனுபவங்களை நான் சொன்னார். சாயந்தரம் நைட்டு சொல்லியிருந்தாங்க, ஒரு 9 மணி இவர் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுது. ஆனபோது அப்புறம் அவர் அங்கே முடிச்சுட்டு இருந்தார். அவர் கூட பத்மா அம்மா அவர் மறுபடியும் நாளைக்கு காலம்புற ஆஃபீஸ் பண்ண அவரை ரொம்ப பண்ணாதீங்க, நீங்கள் படுத்துங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அதையும் மீறி உட்காந்து பேசியிருந்தார். இவர் எதுவும் சொல்ல அவர் தம்புரை வச்சுட்டு ஒவ்வொரு கீர்த்தனையாக பாடிகிட்டே வந்தாராம். அதாவது ஒரே ஒரு ரசிகர் கேட்டான்றதுக்காக எத்தனை ஒரு மியூசிஷியனை தயாராக இருப்பாங்க பாடுறதுக்கு. அதை பற்றி யாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், அவ்வளோ தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ட்ட ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்ததுனால பல விஷயங்கள் அவரோட தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இது ஒவ்வொரு இடத்துலையும், இது இந்த இடம் மட்டும் இல்லை, பல இடங்களில் போகும்போது அவர் எங்கே இருக்கார் பக்கத்தில் உட்காந்துருவேன். நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த நீங்கள் இதை படிச்சிருக்க மாட்டீங்க அல்லது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் வந்து 100 ஆண்டு நீங்கள் இருக்கணும் சார். என்ன மாதிரி அறகுறையாக தெரிஞ்சக்குள்ள நீங்கள் தெரியப்படுத்துறதுக்காக எங்களுக்காக நீங்கள் இருக்கணும். ஸ்ரீ அரியக்குடி மற்றும் கேவி நாராயணசாமி நினைவு அறக்கட்டளை கொல்லங்கோடு விஸ்வநாதன் நாராயணசாமி அவர்களின் 101வது பிறந்தநாள் விழாவினை 3 நாட்களாக சிறப்பாக நடத்தி இன்று நிறைவு செய்கிறார்கள். இன்றைய சங்கீத கச்சேரிகள் அரியக்குடி ராமானுஜயங்கார் அவர்கள் அமைத்து கொடுத்த ராஜபாட்டில் கம்பீரமாக அரங்கேறி வருகின்றன. இது சொல்கிறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டினேன். சார் நோட் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லாமல் நிச்சயமாக சொல்லலாம். அவருக்குன்னு அவர் பாணினே ஒன்று உருவாக்கி வச்சுருந்தார்.